Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டி ஹெல்தியான பாலக்கீரையை வச்சு ஒரு டேஸ்டான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான ரெசிபி. இதை செய்யறதுக்கு ஒரு கட்டு அளவு பாலக்கீரையை சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா பிளான்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கீரையை எடுத்துடலாம். இந்த கீரையை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 இன்ச் இஞ்சி, 10 பல்லு பூண்டு, கூடவே அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது தனியாக இருக்கட்டும். புலாவ் செய்கிறதுக்காக 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு இருக்குது. வெங்காயம் 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு இருக்குது, அதையும் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு பீன்ஸ், 200 கிராம் கேரட், 150 கிராம் அளவு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இந்த புலாவில் உங்களுக்கு பிடிச்சமான காய்கள் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, மீல் மேக்கர், உருளைக்கிழங்குன்ட்டு உங்களுக்கு பிடிச்ச காய்கள் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறிகளை சேர்த்ததுக்கப்புறமா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கூடவே அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. புலாவ் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியம். அதனால் அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் மிக்ஸி ஜார் கழுவிட்டு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே பாதி லெமனோட ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பாலக்கீரை வெஜிடபிள் புலாவ் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸில் உடனே வரும்.